இந்த சீரீஸ்க்கான வெரி ஃபர்ஸ்ட் எபிசோடே பார்த்தோன்னா போரம் மால்ட்டுங்கிற ஓரளவுக்கு பெருசாக இருக்க கிராசரி மார்ட்லேருந்து தான் ஆரம்பிக்குது. அதுக்கு வெளியில் மாஸ்க் போட்டு நிற்கிற மர்ம நம்பர் ஒருத்தன் ரொம்ப நேரமாக அந்த மால்ட்டையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். இதுலேருந்தே இவன் ஏதோ ஒரு பெரிய சம்பவம் பண்ண போகிறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு தவழ்ந்து வர ஒருத்தன் அவனை போக விடாம காலை நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு தடுக்க ட்ரை பண்ணுறான். போடா பென்னு சொல்லி அவனை எட்டி உதச்சிட்டு உள்ள வர அந்த மாஸ்க் போட்ட மனுஷன் கிளாஸ் டோரெல்லாம் அடிச்சு உடைச்சிட்டு சிசிடிவி கேமராவையுமே புடுங்கி தூக்கி போட்டுடுறான். மற்றபடி வேற எந்த சேதாரமும் இல்லை. கட் பண்ணா இந்த சம்பவம் நடக்கும்போது அந்த வழியா போயிட்டு இருந்த டேஹோங்கிற ஒரு பையன் மேல சந்தேகப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பாவம் அவன் பார்க்கறதுக்கு ரொம்ப அம்மாஞ்சி மாதிரி இருக்கான். செவனேன்னு போயிட்டு இருந்தவனை கூப்பிட்டு வச்சு இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்களே, உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா சார்? என்னை பார்த்தா என்ன அப்படியா இருக்கு? நான் இந்த மாதிரியான காரியங்கள்லாம் பண்ண மாட்டேன், ப்ளீஸ் எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, வீட்டுக்கு விடுங்கன்னு அழுதுட்டு இருக்கும்போது அங்கே வர அந்த மாட்டோட ஓனரான பாங்ஸோ, இவன் தானே அந்த கல்பிரிட்டு, இறக்கமே காட்டாம தூக்கி ஜெயிலில் போடுங்க சார், அந்த கிளாஸ் டோர் எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா, ஒழுங்கா அதுக்காக எனக்கு 10 மில்லியன் வான் நஷ்டஈடா தர சொல்லுங்க சார்னு சொல்ல, பாவம் நம்ம டேஹோ ஒன்றும் புரியாம திருன்னு முழிக்கிறான். தென் ஹோரிமுங்கிற ஒரு பொண்ணு தனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கேபாப் கேர்ள் குரூப்போட கான்சர்ட்டுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவசரமா ஓடுறா. போற வழியில ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஈவன் அங்க சைன் போர்டுமே வச்சிருக்காங்க. பட் அதை பார்க்காம கிராஸ் பண்ணி போறச்ச தன்னோட மொபைலை பேண்ட் பாக்கெட்ல வைக்கும்போது தெரியாம தவறி கீழே போட்டுடுறாங்க. கவனிக்காம போயிட்டு கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் தான் மொபைல் காணா போனதை உணர்ந்து திரும்பி பார்த்தா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆளுங்க மொபைலுக்கு மேல மண்ணை போட்டு மூடிடுறாங்க. ஐயோ என் மொபைலு ப்ளீஸ் தயவு செஞ்சு யாராவது எனக்கு எடுத்து கொடுங்கன்னு கெஞ்ச, இது எங்க லஞ்ச் டைமு ஸோ அப்புறம் பார்த்துக்கலான்னு அசால்ட்டா சொல்லிட்டு ஒர்க்கர்ஸ் எல்லாம் போயிடுறாங்க. பாவம் நம்ம ஹீரோயின் மொபைல் இல்லாம ரொம்ப தவிச்சு போயிடுறா. அப்போ மண்ணை போட்டு மூடினார்ல ஜேசிபி டிரைவர், அவரே வாண்டடா வந்து ஹெல்ப் பண்ணி ஹீரோயினுக்கு மொபைல் எடுத்து கொடுத்துடுறாரு. பட் அதுக்கு பதிலாக காசு கேட்கவும் என்கிட்ட இல்லைன்னு ஹீரோயின் சொல்ல, அப்போ உனக்கு மொபைல் கிடையாதுன்னு சொல்லி தூக்கி போடுறச்ச ஸ்டாப் பண்ணி, சார் என்கிட்ட கொஞ்சம் காசு தான் இருக்கு, ஸோ நீங்க இந்த கையில மொபைலை கொடுங்க, இந்த கையில நான் காசு தரேன்னு சொல்லி பேசி மழுப்பி ஏதோ ஒன்று கொடுத்துட்டு மொபைலை வாங்கிட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடுறா. என்ன அதுன்னு பார்த்தா இந்த ஐடல்ஸோட போட்டோ கார்டு இருக்கும்ல அது. அவ்வளோதான், ஜேசிபி டிரைவரா செம காண்டாகி பார்த்துட்டு இருக்கும்போது அவர் கூட வேலை பார்க்குற மற்ற ஒர்க்கர்ஸ் எல்லாம் உள்ள கான்சர்ட் ஆரம்பிச்சிருச்சு போல. ஒரு நாள் இதே மாதிரி நீ ஒரு பெரிய சிங்கராகி பாட்டு பாடுறத பார்க்க எங்களுக்கு ரொம்பவே ஆசையா இருக்குன்னு சொல்லவும் ஜேசிபி டிரைவருமே ஓகேன்னு தலையாடுறாரு. இவர் பேர் பார்த்தோன்னா ஹோரங். தென் நம்ம ஹோரன் ஜின்சங்குங்கிற ஒரு மால்ட்டுக்கு வாட்டர் பாட்டில் டெலிவரி பண்ண கொஞ்சம் லேட் ஆகிடுறதுனால அந்த ஓனர் கண்ணா பின்னான்னு கடுப்பாகி திட்டி, இதுக்காக நான் உனக்கு காசு தர மாட்டேன்னு சொல்ல, ப்ளீஸ் சார் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, அடுத்த தடவை நான் கரெக்டான டைமுக்குள்ள டெலிவரி பண்ணிடுறேன், இப்போ நீங்க இதுக்கு காசு கொடுங்கன்னு ரெசிப்டை கொடுக்கவும் அந்த ஓனர் பார்த்துட்டு இன்னும் டென்ஷன் ஆகிடுறாரு. ஏன்னா நம்ம ஹோரன் கொடுத்தது ரெசிப்ட் இல்ல, ஹீரோயின் கொடுத்துட்டு போனாங்கல்ல போட்டோ கார்டு, அது பார்த்து செம டென்ஷன் ஆகிடுற அந்த ஓனர், எதுவா இருந்தாலும் நான் உன்னோட சூப்பர்வைசர் கிட்ட பேசிக்கிறேன்டான்னு சொல்லி நம்ம ஹோரங்க திட்டி அனுப்பிடுறாரு. அப்போ அந்த மால்ட்டுக்கு வர 2 ஐடல் ட்ரைனி பசங்க, இதே மாதிரி பக்கத்து தெருவில் போராம்னு ஒரு மால்ட் இருக்கு, நிஜமாவே சூப்பரா இருக்கும், பட் அங்க ஏதோ பிரச்சனையா, அதனால கூடிய சீக்கிரம் அதை மூட போறாங்கன்னு சொல்லி பேசிட்டு போயிட்டு இருக்கதை பார்க்கும்போது நம்ம ஹோரங்க்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது. கட் பண்ணா ஃபிளாஷ்பேக். நம்ம ஹோராங்கும் அவர் கூட சேர்ந்து ஒரு 5 பசங்களும் தண்டர் பாய்ஸுங்கிற ஒரு கேபாப் குரூப்ல இருந்திருப்பாங்க. இவங்க எல்லாருமே இத்தனை நாளா கஷ்டப்பட்டு ட்ரெயினியா இருந்து இப்ப நாம டெபியூ பண்ண போறோங்கிற சந்தோஷமான விஷயத்த ஸ்டார்டிங்ல பார்த்தோம்ல போராம்ங்கிற ஒரு மால்ட்டு, அங்கதான் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மறக்க முடியாத மொமெண்ட் எல்லாத்தையுமே நம்ம ஹோரங் இந்த போரம் மால்ட்டுக்கு வெளியில நின்று நினைச்சு பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதுவே இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம டேஹோ கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது டிவி நியூஸில் இந்த மாதிரி போரம் மால்ட்டில் ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கிறதா இருந்தது. நல்ல வேலை கரெக்டான டைமுக்கு ஒரு யங்ஸ்டர் உள்ள புந்து எல்லாத்தையுமே தடுத்துட்டாருன்னு சொல்ல, யோ பாங்ஸோ இன்னும் உங்கள் மால்ட்டுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு தெரியலையா? சரி மால்ட்டுக்கு ஃபயர் இன்சூரன்ஸ் இருக்குல்லன்னு போலீஸ் கேட்க, எது ஃபயர் இன்சூரன்ஸா அப்படின்னா என்ன, எனக்கு இதெல்லாம் பற்றி எதுவுமே தெரியாதுன்னு பாங்ஸோ சொல்ல, அப்புறம் எதுக்காக நீ இந்த மால்ட்டோட ஓனராக இருக்கன்னு போலீஸ் கேட்க, நான் தான் ஓனர்னு சும்மா பெருமைக்காக வெளியில சொல்லிக்க வேண்டியதான், மற்றபடி இந்த மாட்டை பத்தின எல்லா விஷயங்களும் என்னோட அண்ணாக்கு மட்டும்தான் தெரியும்னு இவரை சொல்ல, அப்போ அண்ணா தான் இந்த போரம் மால்ட்டோட அஃபிஷியல் ஓனரானு போலீஸ் கேட்க, அவரு இல்ல இவர் தான் அஃபிஷியல் ஓனர்னு சொல்லி டிவி நியூஸை காட்டுறான். ஆக்சுவலா அந்த போரம் மால்ட்டை ஃபயர் ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்தினது வேற யாரும் இல்ல, நம்ம ஹோரங் தான். இப்படி ஹோரங்கோட ஃபேஸை டிவி நியூஸ்ல பார்த்ததும் நம்ம டேஹோக்கு செம ஷாக் ஆகிடுது. பிகாஸ் இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. தென் ஹோரங்க இன்வெஸ்டிகேஷனுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்ற போலீஸ், வாங்க சார் வந்து உட்காருங்க, நீங்க தான் அந்த மாட்டோட ஓனர்னு சொல்ல, எது நானான்னு கேட்டு ஹோரங் ஷாக் ஆகுறான். நீங்கன்னா நீங்க மட்டும் இல்ல, ஹோரங்கான நீங்க, டேஹோவான இந்த புள்ள பூச்சி,
அப்புறம் லீஜோன், யங் மின், சங்கோ இவங்க 5 பேரும் தான் இந்த மால்ட்டோட ஓனர்னு சொல்ல நம்ம ஹோரங்கும் டேஹோக்கும் தூக்கி வாரி போட்டுருது. ஏன்னா இவங்க எல்லாருமே தண்டர் பாய்ஸுங்கிற ஒரு பாய் பேண்ட்ல இருந்திருப்பாங்க. கட் பண்ணா இங்கே ஒரு முக்கியமான ஃப்ளாஷ்பேக். கரெக்டாக 5 வருஷத்துக்கு முன்னே 6 பேரை கொண்ட நம்ம தண்டர் பாய்ஸ் குரூப்பு ஒரு பெரிய மியூசிக் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. எப்படியும் இவங்க தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்து ஆவலோட காத்துட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான வேலைக்காக பாதிலேயே போன இவங்க டீமை சேர்ந்த ஒருத்தர் பயங்கரமான ஸ்னோஃபாலில் மாட்டி கார் ஆக்சிடென்ட் ஆக்கி ஸ்பாட்லேயே இறந்து போயிருப்பான். ஸோ இப்படிப்பட்ட துக்கமான சம்பவத்தை கேட்டதும் பசங்கள்லாம் மனசுடைஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இவங்க குரூப்பை டிஸ்பேண்ட் பண்ணிட்டதுனால கடந்த 5 வருஷமா ஒருத்தர் இன்னொருத்தரை பார்க்காம பேசாம மீட் பண்ணாமலே இருந்திருக்காங்க. இப்போ பிரசன்ட்ல நம்ம ஹோரங், டேஹோ, பாங்ஸோ இவங்க எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வரும்போது அங்க தண்டர் பாய்ஸ் பேண்டோட சிஇஓ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவர் தான் பாங்ஸோவோட அண்ணா. தென் இவர் இவங்க 3 பேரையும் தன்னோட ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு வந்து என்ன நடந்துச்சுங்கிற எல்லாத்தையும் தெளிவா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா 5 வருஷத்துக்கு முன்னே இந்த தண்டர் பாய்ஸ் குரூப்பை சேர்ந்த 6 பசங்களும் போரம் மால்ட்டோட கூல்ட்ரிங்க்ஸ்க்காக ஆட் பண்ணி கொடுத்துருப்பானுங்க. பட் அதில் ஒருத்தன் தான் இறந்து போயிட்டான்ல. ஸோ கடைசி வரை அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை டெலிகாஸ்ட் பண்ண முடியாமலே போயிருக்கோம். இதனால போரம் மால்ட்டுக்கு ஒரு பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கும். பட் காசு கொடுக்குறோன்னு சொல்லி கான்ட்ராக்டில் சைன் பண்ணிடுறதுனால தண்டர் பாய்ஸோட சிஇஓ போரம் மால்ட் ஓனர் கிட்ட காசு கேட்டு பயங்கரமாக பிரச்சனை பண்ணியிருப்பாரு. ஆனால் அந்த மனுஷன் இப்போ என்கிட்ட ஒத்த பைசா கூட இல்லை, அதுக்கு பதிலாக உங்கள் ஏரியாவில் எனக்கு சொந்தமான ஒரு மால்ட் இருக்குது, அதை வேணும்னா இந்த 5 பசங்க பேர்லையும் எழுதி வச்சிடுறேன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இதுக்கான ப்ராசஸ்லாம் முடிகிறதுக்குள்ள தண்டர் பாய்ஸ் குரூப்புமே டிஸ்பேண்ட் ஆகியிருக்கும். பசங்கள்லாம் பிரிஞ்சு தனித்தனியாக போயிருப்பாங்க. சிஇஓ எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துமே ஒருத்தனையும் காண்டாக்ட் பண்ணியிருக்க முடியாது. அதனால தான் இத்தனை வருஷமாக தன்னோட தம்பி அந்த மால்ட்டை பார்த்துக்க சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ தான் 2 பேரை கண்டுபிடிச்சிட்டார்ல. ஸோ அந்த மால்ட்டுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து இதுக்கப்புறம் இந்த மால்ட் உங்கள் பொறுப்பு, நீங்கள் தான் இந்த மால்ட்டோட ஓனர், நீங்கள் தான் இதுக்கப்புறம் இதை பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்ல தண்டர் பாய்ஸோட லீடரான நம்ம ஹோரங் பரவாயில்லையே இது கூட நல்ல ஐடியாவாக இருக்குன்னு சொல்லி இதுக்கப்புறம் சிஇஓக்கும் இந்த மால்ட்டுக்கும் எந்த சம்மந்தமுமே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி பார்த்து நல்லா தெரவா செக் பண்ணிட்டு கான்ட்ராக்டில் சைன் போட்டுடுறான். அதாவது தண்டர் பாய்ஸ் குரூப்பை சேர்ந்த 5 பேரும் இந்த மால்ட்டை லீகலாக டேக் ஓவர் பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட்ஸில் சைன் பண்ணிடுறான். தென் நெக்ஸ்ட் டே நம்ம ஹோரங்கும் டேஹோவும் போரம் மால்ட்டில் மீட் பண்ணுறாங்க. நீலாம் ஒரு லீடரா, 5 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப என்ன பார்க்குற, உன் முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை, எப்படி இருக்கும்? அதான் நம்ம டீம் டிஸ்பேண்ட் ஆனதுக்கு அப்புறம் நீ தலைமறைவாகி ஃபோன் நம்பரையே மாத்திட்டியே, உன்னை என் லீடர்னு சொல்ல எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குடான்னு டேஹோ சொல்ல, அப்போ நீ இந்த 5 வருஷத்துல எனக்கு கால் பண்ணி பாத்தியான்னு ஹோரங் கேட்க, ஆமா என்னதான் நம்மளால ஒன்னா சேர்ந்து ஒரு டீமா டெபியூ பண்ண முடியலனாலும் ட்ரைனிங் பீரியட்ல நம்ம எல்லாருமே ஃபேமிலி மாதிரி சந்தோஷமா தானே இருந்தோம், எப்படா உன்னால அந்த சந்தோஷமான மொமெண்ட் எல்லாம் மறக்க முடிஞ்சுதுன்னு கேட்டு நம்ம டேஹோ பயங்கரமா ஃபீல் பண்றான். ஆனா ஹோரங் தன்னோட எமோஷன்ஸ் எல்லாம் வெளியில காட்டிக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணி, சரி அதெல்லாம் விடு, இப்போ என்னோட பிளான் என்னன்னா இந்த போரம் மால்ட்டை யார்கிட்டயாவது பெரிய அமௌண்ட்ல வித்துட்டு கிடைக்கிற காசை நம்ம 5 பேரும் சரிசமமா பங்கு போட்டு எடுத்துக்கலான்னு சொல்லி அந்த மால்ட்டோட பில்ஸ் எல்லாம் செக் பண்ணும்போது தான் இந்த மால்ட் மூலமா இவங்களுக்கு எந்த ப்ராஃபிட்டுமே கிடைக்காது, நஷ்டம் தான் ஏற்பட போகுதுங்கிற விஷயம் புரிய வருது. பிகாஸ் இதுக்கு முன்னால மால்ட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்த சிஇஓட தம்பியான பாங்ஸோ இந்த மால்ட்டு மேல நிறையவே கடன் வாங்கி வச்சிருக்கான். பட் அதுக்கு டாக்ஸ் எல்லாம் கட்டாம இருக்கவும் கூடிய சீக்கிரம் இந்த மால்ட்டை நாங்க சீஸ் பண்ண போறோம்னு சொல்லி நிறையவே லெட்டர்ஸ்லாம் வந்து குவிஞ்சிருக்கு. பசங்களா மிரண்டு போயிடுறானுங்க. தலையில இடி விழுந்த மாதிரி ஆகிறவும் உடனே டேஹோ சிஇஓக்கு கால் பண்ணி என்னையா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்க, நேற்று தான் உன்னோட லீடர் என்கிட்ட இதுக்கப்புறம் அந்த மால்ட்டுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லைன்னு சொல்லி கான்ட்ராக்டில் சைன் வாங்கினா, ஸோ இதுக்கப்புறம் அந்த மால்ட்டு பிரச்சனையை என்கிட்ட கொண்டு வராதிங்க, எதுவாக இருந்தாலும் நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறாரு. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் குழம்பி போயிருக்க இவங்க 2 பேரும் வேற வழி இல்லாமல் ஒரு ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ்க்கு போய் போரம் மால்ட்டை விற்கிறதுக்கான ப்ராசஸில் இறங்குறாங்க. பட் அதுக்கப்புறம் தான் பல வருஷமாக இந்த போரம் மால்ட்டை விற்க ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் யாருமே வாங்க முன் வர மாட்டாங்கங்கிற விஷயம் தெரிய வருது. பாவம் பசங்க, இதுக்கப்புறம் நாம வாழ்க்கையில முன்னேறுவோங்கிற நம்பிக்கையே போயிடுது. கட் பண்ணா லீஜோனுங்கிற ஒருத்தனை காட்டுறாங்க. இவருமே நம்ம தண்டர் பாய்ஸ் குரூப்பை சேர்ந்த ஒருத்தர் தான். தன்னை ரொம்ப ரொம்ப பெரிய ஃபேமஸான ஃபேஷன் பிளாகர் நினச்சிக்கிட்டு யூடியூப் லைவ் ஸ்ட்ரீமிங்ல ஏதேதோ பேசி வளரவும் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் பார்த்து பயங்கரமா கடுப்பாகி அவனை கண்ணாபின்னான்னு கழுவி கழுவி ஊத்துறது மட்டும் இல்லாம பயங்கரமா பல்பு கொடுத்துடுறாங்க. பாவம் இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிக்கும் போது எவனோ கமெண்ட் பண்ணி, போரம் மால்ட்டோட ஒன் ஆஃப் த ஓனர் அவர்களே, நாளைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு, ஸோ கண்டிப்பா இத்தனை மணிக்கு போரம் மால்ட்டுக்கு வந்து சேருங்கன்னு சொல்ல, எவனா இருக்கும்னு தெரியாம நம்ம லீஜோன் மண்டையை போட்டு பிச்சுக்கிறான். நெக்ஸ்ட் மாட்டு பண்ணை வச்சு நடத்திட்டு இருக்க யங் மின்னுங்கிற ஒரு மெம்பருக்கு டேஹோ கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு பெரிய சம்பவம் நடந்து போயிடுச்சு, முக்கியமான விஷயத்தை பத்தி உன் கூட நாங்க பேசணும், உடனே கிளம்பி போரம் மால்ட்டுக்கு வான்னு சொல்லவும், யங் மினுக்கு இவன் மேல என்ன கடுப்புனே தெரியல, நல்லா பெரிய பெரிய ஷார்ப்பான கத்தியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ரெடியா இருக்கான்.
அப்புறம் ஹோரன் கால் பண்ணி ஃபாரின்ல இருந்து மியூசிக்லாம் கத்துக்கிட்டு திரும்ப கொரியாக்கு வர தண்டர் பாய்ஸ் குரூப்போட மேக்னேவான சங்கோ கிட்ட இந்த விஷயத்த சொன்னதும் அவன் முகத்துல அப்படி ஒரு பிரகாசம். இந்த பிரகாசத்துக்கான அர்த்தம் என்னங்கறத நம்ம கொஞ்சம் லேட்டா பார்க்கலாம். தென் அடுத்த நாள் நம்ம ஹோரங் மற்ற 4 மெம்பர்ஸ்க்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் மால்ட்டுக்குள்ள வரவும், சாரி மேடம், நாங்க ஷாப் ஓபன் பண்ணல, நீங்க கிளம்புங்கன்னு சொல்ல, இங்க பாருங்க, இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு நினைவு நாள், ஸோ அவங்களுக்கு பிடிச்ச பொருள்லாம் வாங்குறதுக்காக தான் இப்போ நான் இங்கே வந்திருக்கேன், வாங்கிட்டு கிளம்பிடுவேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் தனக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்து பில் போட சொல்லவும், நம்ம ஹோரங்க்கு அந்த பிஓஎஸ் மிஷின் ஆப்ரேட் பண்ணவே தெரியல, பயங்கரமா தடுமாறுறான். என்ன பார்ட் டைம் ஜாபுக்கு புதுசா, இங்க கொடு, எனக்கு இந்த பில்லிங் செக்ஷன்ல 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பாட்டும் அசால்ட்டா பில் போடுறது மட்டும் இல்லாம இந்த ரிசிப்ட் செக் பண்றது, அப்புறம் எப்படி பேக் பண்ணி கஸ்டமர்ஸ் கிட்ட கொடுக்கறதுங்கிற எல்லாத்தையுமே நம்ம ஹோரங்க்கு கத்து கொடுத்துட்டு தன்னோட வீட்டு அட்ரஸை தந்து இன்னைக்கு ஈவினிங்குள்ள இந்த அரிசி மூட்டையை எனக்கு டெலிவரி பண்ணுப்பான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் கொஞ்ச நேரத்திலேயே நம்ம லீஜோன் அந்த மால்ட்டுக்குள்ள வரவன் சும்மா இல்லாம இதையே நாம ஒரு பிளாகா எடுத்து போஸ்ட் பண்ணலான்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காச்ச நம்ம ஹோரங் ஃப்ரேம்குள்ள வரவும், அட்டிங் கொய்யால எவன்டா அது குறுக்க வந்ததுன்னு கேட்டு திரும்பினா அவன் டீமோட லீடரான ஹோரங். அப்புறம் தலைவரே எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டு விசாரிக்கும் போது, நான் சும்மா கிடைக்கிற எல்லா வேலையுமே பார்த்து சம்பாதிச்சிட்டு இருக்கேன்னு ஹோரங் சொல்லிட்டு, நீ என்ன பண்றேன்னு கேக்குறான். நான் ரொம்ப பெரிய ஃபேமஸான ஃபேஷன் பிளாகரா இருந்துட்டு இருக்கேன்னு லீஜோன் சொல்ல, எது யூடியூப்ல வெறும் 140 சப்ஸ்கிரைபர்ஸை வச்சான்னு ஹோரங் கேட்க, உனக்கு எப்படி என் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்லாம் தெரியும், அப்ப நீயுமே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கியா? ஆமா, டெய்லி நீ போடுற மொக்கை எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருக்கேன்னு சொல்லி நம்ம ஹோரங் கலாய்க்க, இங்க பாரு, இப்படிலாம் தேவையில்லாம பேசிட்டு இருக்காத, நீ என் சேனல் அன்சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பரவாயில்ல, நான் என்னோட 439 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட சந்தோஷமா இருந்துட்டு போயிருவேன்னு லீஜோன் சொல்லும் போது கரெக்டா அங்க டேஹோ வந்துடுறான். அப்புறம் என்ன, இவனும் ஹோரங்கும் சேர்ந்து மாத்தி மாத்தி நம்ம லீஜோனை வம்பிழுத்துட்டு இருக்கச்ச ஒரு கஸ்டமர் உள்ள வரவும், சாரி மேடம், இன்னைக்கு நாங்க கடையை ஓபன் பண்ணலன்னு ஹோரங் சொல்லும் போது டக்குன்னு அவன் வாயை க்ளோஸ் பண்ணி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், நீங்கள் உள்ளே போய் உங்களுக்கு தேவையானதை ஷாப்பிங் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி டேஹோ அனுப்பி வச்சிடுறான். நீ இப்படிலாம் பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இங்க வந்த பொண்ணு அரிசி மூட்டை டெலிவரி பண்ண சொன்னால, போ அவ வீட்டுக்கு போய் டெலிவரி பண்ணிட்டு வான்னு சொல்லி நம்ம டேஹோ ஹோரங்க அனுப்பி வச்சிடுறான். ஆனா நம்ம ஆளு அரிசி மூட்டையை வெளியில வச்சுட்டு ரொம்ப நேரமா ஹீரோயின் வீட்டு வாசல்லையே காத்துட்டு இருக்கான். ஆனா அவங்க வர மாதிரியே இல்ல. அப்படி இருக்கும்போது இங்க மாட்டுல காய்கறி வாங்குறதுக்காக வந்த ஒரு லேடி நம்ம பசங்க கிட்ட ஒரு மூட்டை உருளைக்கிழங்க காட்டி, இதோட காசு எவ்வளோன்னு கேட்க, இவனுங்களுக்கு தான் ஒண்ணுமே தெரியாதே, சோ குத்து மதிப்பா 2000 வான்னு சொல்லவும் அவங்களுக்கு செம ஷாக் ஆகிடுது. ஏன்னா பசங்க விலை கம்மியா சொல்றானுங்க. பட் அவங்க அதிர்ச்சி ஆகிறத பார்த்து, ஐயோ தெரியாம நாங்க விலை கூட சொல்லிட்டோமா, சாரி எங்களை மன்னிச்சிருங்க, நீங்க வேணும்னா 1000 வான் கொடுங்கன்னு சொல்லவும் அவங்க இன்னும் அதிர்ச்சி ஆகிடுறாங்க. ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு இந்த மார்ட் ஓபன் பண்ணியிருக்கிறதுனால பசங்க ஆஃபர் கொடுக்குறாங்க போலன்னு சொல்லி இந்த அம்மா பாட்டும் வாட்ஸ்அப்ல நிறைய பேருக்கு விஷயத்த ஷேர் பண்ணிடுறாங்க. அப்புறம் என்ன, இந்த ஆஃபர் முடிகிறதுக்குள்ள கம்மி காசுல நிறைய பொருட்களை வாங்கிடணுங்கிற ஆசையில அந்த ஏரியாவை சேர்ந்த லேடிஸ் எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு நம்ம ஆளுங்க மாட்டுக்குள்ள வராங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் டோர் ஓபன் பண்ணி பார்க்கும்போது அரிசி மூட்டை டெலிவரி பண்றதுக்காக வந்த ஹோரங் ரொம்ப நேரமா நிக்கவும், ஏன்பா இதை இங்க வச்சுட்டு போகணுங்கிற சென்ஸ் கூட உனக்கு தெரியாதான்னு கேட்க, மேபி யாராவது திருடிட்டு போயிட்டா என்ன பண்றது, அதனாலதான் நான் பாதுகாப்புக்கு நிக்கிறேன்னு ஹோரங் சொல்ல, ஆட சரியான லூசு பயலா இருப்பான் போலன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவனையே வியந்து போய் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க ரீசெண்டா இன்டர்வியூக்காக போயிருந்த இடத்துல இருந்து ஒரு முக்கியமான மெசேஜ் வருது. ஆனா ஹீரோயினோட மொபைல் ஸ்கிரீன் தான் உடஞ்சு போயிருக்கல, சோ அவங்களால அந்த மெசேஜ் என்னங்கறத தெரிஞ்சுக்க முடியல. ஈவன் இந்த உடஞ்ச ஸ்கிரீனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நாம புதஞ்சு போய் கடந்த மொபைலை ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்காக ஐடல் போட்டோ கார்டு கொடுத்துட்டு ஓடின பொண்ணு ஹீரோயினுங்கிற விஷயமே ஹோரங்க்கு ஞாபகம் வருது. அப்ப அவங்க, நான் ஒரு முக்கியமான கால் பேசணும், சோ ப்ளீஸ் உங்க மொபைலை கொடுங்கன்னு கேட்க ஹோரங் ஒரு மாதிரி பாக்குறான். அட குடுப்பா இங்கன்னு சொல்லி வாங்குற நம்ம ஹீரோயின் இன்டர்வியூ நடந்த இடத்துக்கே டைரக்டா கால் பண்ணி, நீங்க அனுப்பின மெசேஜ் என்னால பார்க்க முடியல, சோ ப்ளீஸ் ரிசல்ட் என்னங்கறத கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு கேட்க அவங்க, நீங்க இந்த வேலைக்கு எலிஜிபிலிட்டி இல்ல, சோ நாங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டோம், நெகட்டிவ் ரிசல்ட் தான்னு சொல்லவும், பாவம் நம்ம ஹீரோயின் எப்படியும் தனக்கு இந்த வேலை கிடைச்சிரும், இதுக்கப்புறம் வாழ்க்கையில கஷ்டப்பட வேண்டாம், கண்டிப்பா நம்ம லைஃப் மாறிடுங்கிற நம்பிக்கையில எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப இப்படி ஆகிட்டதுனால பயங்கரமா மனசுடைஞ்சு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டே ஹோரங் கிட்ட மொபைலை கொடுத்து தேங்க்ஸ்ன்னு சொல்லவும், எனக்கு உன்னோட தேங்க்ஸ் எல்லாம் வேணாம், அதுக்கு பதிலா வேற ஏதாவது ஐடல்ஸோட போட்டோ கார்டு வச்சிருந்தா தான்னு ஹோரங் கேட்டதுக்கு அப்புறம் தான் தனக்கு உதவி பண்ணி காசு கேட்ட ஜேசிபி டிரைவர் இவன் தாங்கிற விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு புரிய வருது. அப்புறம் இங்க மார்ட்ல பார்த்தோம்னா மாஸ்க் போட்டிருக்க ஒருத்தன் என்ட்ரி ஆகி அங்க இருந்துட்டு இருக்க எல்லாரையுமே ரொம்ப பயங்கரமா குறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படி இருக்கும்போது நம்ம பசங்க தான் ஏற்கனவே காய்கறியோட விலை என்னன்னு தெரியாம ரொம்ப கம்மியான பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்கல்ல,
ஸோ ஒரு லேடி நம்ம லீஜூனை பார்த்து நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க தம்பி, அதுலேயும் உன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வேற லெவல்னு சொல்லி அவனை தாறுமாறா புகழவும் நம்மளுக்கு குளுகுளுன்னு தலைக்கு மேலே ஐஸ் வச்ச மாதிரி ஆகிடுறதுனால பிடித்திருந்தால் வைத்துக்கொள்னு சொல்லி இன்னும் கம்மியான ப்ரைஸ்க்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுறான். இந்த விஷயத்த அந்த லேடி ஊர் ஃபுல்லாக பரப்பி விட்டுறவும் மற்ற மால்ட்டு முக்கியமாக ஜின்சுங் மால்ட்டில் இருக்கிற கஸ்டமர்ஸ் கூட நம்ம போரன் மால்ட்டுக்கு வந்துடுறாங்க. அதே நேரம் இந்த ரீட்டைலர்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஹோல்சேலில் பொருட்கள்லாம் கொடுக்குறவங்க, அவங்க 3 பேர் நம்ம பசங்க மால்ட்டுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் டெலிவரி பண்ண பொருளுக்கே நீங்கள் இன்னும் காசு கொடுக்கல, இப்போ என்ன தைரியத்தில் திரும்ப உங்கள் மால்ட்டை ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு கேட்டு பிரச்சனை பண்ணவும் பாவம் பசங்களுக்கு இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியல. உடனே ஹோரங்க்கு கால் பண்ணி விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணவும் அவன் ஹீரோயின் கிட்ட உங்களுக்கு தான் போரம் மால்ட்டில் 7 வருஷம் வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, ஸோ ப்ளீஸ் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க, அட்லீஸ்ட் பார்ட் டைம் ஜாபாவது வந்து பாருங்கன்னு சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கூப்பிடுறதுனால வேற வழி இல்லாமல் ஹீரோயினுமே போகிறாங்க. பட் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் தான் அவங்க பைஜாமா அதாவது நைட் வியர் போட்டிருக்க விஷயமே ஞாபகம் வருது. ஸோ தயங்கி நடக்கிறத பார்க்குற நம்ம ஹோரங், ஓகே உங்கள் கஷ்டம் என்னங்கிறது எனக்கு புரியுது, என்னை பிடிச்சிக்கோங்க, நானே உங்களை சேஃபாக அங்கே அழைச்சிட்டு போயிடுறேன்னு சொல்ல என்னால் உன் கையெல்லாம் பிடிக்க முடியாதுன்னு ஹீரோயின் சொல்லவும் நான் என் கையை பிடிச்சிக்க சொல்லலை, என் ஸ்லீவை பிடிச்சிக்கிட்டு என் பின்னாலேயே மறைஞ்சுவாங்க, நான் உங்களை சேஃபாக அங்கே கூட்டிகிட்டு போயிடுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தா இங்கே அந்த 3 இன்ஃப்ளூயன்சரும் பயங்கரமாக பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வாங்கி பார்க்கும்போது தான் இதுக்கு முன்னால் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்த போரங் மாதம் எல்லா காசையுமே கரெக்டாக பே பண்ணியிருக்காருங்கிற விஷயம் புரிய வருது. ஸோ டென்ஷன் ஆகிடுற நம்ம ஹீரோயின் அந்த 3 பேரையும் பார்த்து, என்ன இந்த பசங்க புதுசாக ஃபீல்டுக்கு வந்திருக்காங்கன்னு ஏமாத்த பார்க்குறீங்களா, எனக்கு இந்த மால்ட்டில் 7 வருஷம் வேலை பார்த்ததுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஸோ என்னை ஏமாற்ற முடியாது, இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுனா பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்னு சொல்லி ஹீரோயின் மிரட்டவும் இல்லை அதெல்லாம் எதுவும் வேணாம், நாம இங்கே பிஸ்னஸ் பண்ண இவங்க ஹெல்ப் கண்டிப்பாக தேவை, ஸோ இதுக்கப்புறம் நீங்களே எங்களுக்கு எல்லா சப்ளைஸும் பண்ணுங்க, நான் கரெக்டாக அதுக்கான காசை மாதம் பே பண்ணிடுறேன்னு சொல்லி நம்ம ஹோரங்க அவங்க 3 பேரையும் அனுப்பி வச்சிடுறான். அப்போ உள்ள ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்க ஒரு லேடி கறி துண்டை கொடுத்து இதை நான் சமைக்கிற மாதிரி வெட்டி கொடுங்கன்னு கேட்க நம்ம டீஹோக்கு ஒண்ணுமே புரியல, திருதுன்னு முழிக்கிறான். அப்ப மாஸ்க் போட்டு மறைஞ்சிருந்தால ஒருத்தன் அவன் அம்மா இங்க வாங்க நான் வெட்டி தரேன்னு சொல்லி தாங்கிட்ட இருக்கிற கத்தியால அந்த மீட்டெல்லாம் சக்குன்னு வெட்டுறான். ஆக்சுவலா இவர் நம்ம யங்மின் தான் மாட்டு பண்ண வச்சிருந்தாருல்ல அவரு. தென் நம்ம ஹீரோயின் அதே நைட் ட்ரெஸ்ஸோட கேஷ் கவுண்டர்ல வந்து பில்லிங்லாம் பாத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தான் நம்ம மேக்னேயான சாங்வோ உள்ள வரவும் ஹோரங் டீஹோ லீஜோன் முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம். பட் இவங்க எல்லாரையும் தாண்டி நம்ம யங்மின் அப்படியே சந்தோஷமா ஓடி போய் அந்த குட்டி பையனை ஹக் பண்றான். ஏன்னா மேக்னேனா எல்லாருக்கும் ரொம்ப செல்ல பையனா தானே இருந்திருப்பான். ஸோ தம்பி மேல அவ்வளோ பாசமா பல வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப இவங்க 5 பேரும் மீட் பண்றதுனால 5 பேரோட முகத்திலையுமே சந்தோஷம் தாண்டவம் ஆடுது. கட் பண்ணா இவங்க எல்லாருமே இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக ஒன்று கூட்டுறாங்க. அப்ப கரெக்டா தன்னோட வேலையை முடிக்கிற நம்ம ஹீரோயின், இன்னைக்கு நான் 2.5 மணி நேரம் வேலை பார்த்துருக்கேன், ஸோ நீ எனக்கு இவ்வளோ காசு தரணும்னு சொல்ல, நீ எங்களுக்கு பண்ண உதவியை என்னால் மறக்க முடியாது, அதுக்காக நான் உனக்கு 3 மணி நேரத்துக்கான காசு தரேன்னு ஹோரங் சொல்ல, நீ இப்படிலாம் கணக்கு பார்க்காம காசை வாரி வழங்கிட்டு இருந்தீன்னா கண்டிப்பா எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணி இந்த மாட்டை வித்து உன்னால ப்ராஃபிட் பார்க்க முடியாது. ஸோ எதுவாக இருந்தாலும் சரி நம்ம கணக்கில் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. தென் நம்ம ஹோரங்கும் டேஹோவும் சிஇஓ சொன்ன எல்லா விஷயங்களையும் இப்போ இந்த 3 பசங்க கிட்ட சொல்லி, நாம எல்லாரும் ட்ரைனிஸாக இருந்தப்போ நம்ம சந்தோஷமான மொமெண்ட் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அடிக்கடி வந்துட்டு இருந்த இந்த மால்ட் இப்போ ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ல இருக்கு, ஈவன் நாம தான் இப்போ இதுக்கான ஓனருமே. ஸோ நம்ம 5 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒத்துமையா எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் ஏற்றுக்கிட்டு இந்த மால்ட்டை பழைய ஃபார்முக்கு கொண்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் யார்கிட்டயாவது நல்ல பணத்துக்கு வித்துட்டு கிடைக்கிற காசை ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணி எடுத்துக்கலான்னு ஹோரங் சொல்ல, யா ஷோர் கண்டிப்பா பண்ணலாம், ஐடியாவுமே சூப்பரா இருக்குன்னு சொல்லி 4 பசங்களும் ரொம்ப ஒத்துமையா இந்த டீலுக்கு ஒத்துக்கிறானுங்க. பட் அப்ப அன்எக்ஸ்பெக்டடா திடீர்னு பவர் கட் ஆகிடுது. அதுக்கு வெளியில வேற பயங்கரமா டமால் டுமில்னு இடி மின்னல்லாம் வெட்டவும் என்னவா இருக்குங்கிறத பாக்குறதுக்காக ஹோரங் எழுதிருக்கிறான். மால்ட்டுக்கு வெளியில ரொம்ப நேரமா யாரோ ஒருத்தர் நின்றுட்டு இருக்காங்க. சாரி சார் டைம் ஆயிடுச்சு, ஸோ நாங்க மால்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம், நாளைக்கு வாங்கன்னு ஹோரங் சொல்ல, அந்த மனுஷன் போகாம அங்கேயே அப்படியே ஏதோ சில மாதிரி நிக்கிறான். பசங்கெல்லாம் லைட்டா பயந்துடுறானுங்க. அப்ப கரெக்டா மின்னல் வெட்டும் போதுதான் வெளியில நிக்கிறது அந்த மாஸ்க் போட்ட மனுஷன்னு தெரிய வந்ததும் ரொம்ப பக்கத்துல க்ளோஸ் அப்ல பார்த்ததும் ஹோரங் மிரண்டு போயிடுறான். அதுக்கு மேல இந்த 4 பசங்களும் பயத்துல தொண்டையை கிழிச்சிட்டு கத்துறானுங்க. பட் எதுக்குமே அசையாம அந்த மாஸ்க் மனுஷன் அப்படியே டெரராவே நின்றுட்டு இருக்கான். எப்படியாவது இவனை பேசி அனுப்பிடலான்னு ஹோரங் எவ்வளவோ ட்ரை பண்றான். ஆனா அந்த மாஸ்க் மேன் அசால்ட்டா உள்ள வந்து ஒரு கேண்டியை எடுத்து அதுக்கு 1000 வான் பணம் கொடுத்துட்டு எல்லாரையும் ஒரு மாதிரி பார்த்துட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறான். யாரு மச்சான் இவன், பார்க்கவே ஆளு செம்ம டெரரா இருக்கான், ஆனா எந்த சேதாரமும் பண்ணாம போயிட்டான்னு சொல்லி பசங்கெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா நம்ம ஹோரங்க்கு மட்டும் அந்த மாஸ்க் மேனை பார்க்க சம்திங் ராங்குங்கிற மாதிரி தான் தோணுது.
கட் பண்ணா நம்ம டேகோ அவங்க ஃபேமிலிக்கு சொந்தமான டேக்வாண்டோ ஸ்டுடியோவில் உட்காந்து எப்படி தன்னோட மால்ட்டை முன்னேற்றலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அக்கா இவன் சும்மா உட்காந்துருக்கான் போல நினச்சிக்கிட்டு தலையிலே 4 தட்டு தட்டி திட்டுறாங்க. பத்தாததுக்கு அவங்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸாக இருக்க 4-5 குட்டீஸ் எல்லாம் ஆமாங்க்கா ரொம்ப நேரமாக இந்த மாமா விட்டத்தை பார்த்துட்டே உட்காந்துருக்காரு, எந்த வேலையும் பண்ணலன்னு சொல்ல நம்ம டேகோக்கு இன்னும் 2 எக்ஸ்ட்ரா திட்டு விழுது. அக்கா அப்படிலாம் இல்லைக்கா, நான் ரீசெண்டாக தான் இப்போ ஒரு மாட்டுக்கு ஓனரானேன், ஸோ அதை எப்படி முன்னேற்றுறதுங்கிறத பற்றி யோசிக்கிறேன்னு சொல்ல அக்கா நம்பவே மாட்றாங்க. யாரை நம்புவா, இப்படி திடீர்னு ஒருத்த வந்து நான் பெரிய மாட்டுக்கு ஓனர் ஆகிட்டேன்னு சொன்னா. ஸோ அக்காவுமே இங்கே பாரு தம்பி, தேவையில்லாமல் வெட்டி பேச்சு பேசிகிட்டு இருக்காத, உனக்கு 30 வயசு ஆக போகுது, ஸோ நீ வாழணும்னா அதுக்கு நீ சம்பாதிச்சே ஆகணும், இருக்கிற வேலையை உருப்படியாக பாடுடான்னு சொல்லி திட்டிடுறாங்க. தென் நம்ம ஹோரங் ஒரு இடத்துல சிமெண்ட் மூட்டையெல்லாம் இறக்கி வச்சுட்டு தான் கான்ட்ராக்டர் கூட ஒன்றா சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பூசனில் ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், நீ அங்கே வந்து 6 மாதம் மட்டும் வேலை பார்த்தா போதும், அதில் உனக்கு நிறையவே ஏர்னிங்ஸ் கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும், அந்த காசை நீ முதலாக போட்டு உனக்கு தேவைப்படுற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டா போதும், அதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்ட மாதிரி நீயே ஒரு ஃப்ரீலான்ஸ் கான்ட்ராக்டர் ஆகிடலான்னு சொல்ல நம்ம ஹோரங்குமே இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சி போயிடுறதுனால ஓகே சார் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறான். அப்போ அங்கே இருக்க காய்கறி கடையில் ஒருத்தர் ஸ்வீட் பொட்டேட்டோஸ் எல்லாம் அடுக்கி வைக்கும்போது தெரியாமல் கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து செமையாக அடிபட்டுருது. ஸோ நம்ம ஹோரங் ஓடி போய் அவருக்கு உதவி பண்ணி நீங்கள் உட்காருங்க சார், நானே உங்கள் வேலையை பார்க்குறேன்னு சொல்லி ஸ்வீட் பொட்டேட்டோஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறான். நாம் எல்லாருமே 3 வேளை வயிறு நிறைய சாப்பிடணுங்கிறதுக்காக தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ உனக்கு நான் நீ பார்த்த வேலைக்கு சம்பளமாக சாப்பாடே தரேன்னு சொல்லி ஒரு பாக்ஸ் ஸ்வீட் பொட்டேட்டோவை கொடுத்துட்றாரு. நம்ம ஹோரங்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, திருன்னு முழிக்கிறான். அப்போ அந்த வியாபாரியோட ஒய்ஃப் வந்து நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத தம்பி, என் ஹஸ்பண்ட் அவரே உற்பத்தி பண்ணி மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்க இந்த ஸ்வீட் பொட்டேட்டோஸ் எல்லாம் ரொம்ப விலை மதிப்பு இல்லாதது, நீ எவ்வளோ காசு கொடுத்தாலும் கண்டிப்பாக உனக்கு இதெல்லாம் தரமாட்டாரு, ஏன்னா மார்க்கெட்டில் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோஸ்லாம் பயங்கர டிமாண்டாக போயிட்டு இருக்கு, அவரே மனசு வந்து கொடுத்துருக்காருங்கும் போது சந்தோஷமாக எடுத்துகிட்டு போய் வீட்டில் வேக வச்சு சாப்பிடுப்பான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அதுவே இங்கே நம்ம டேகோ மாட்டில் உட்காந்து தன்னோட அக்கா சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுறான். என்ன இருந்தாலும் இப்போ நமக்கு 30 வயசு ஆக போகுது, இதுவரை நம்ம வாழ்க்கையில் எதுவுமே சாதிக்கலை, பேசாமல் நம்ம இந்த மாட்டு பிஸ்னஸையே ஒரு சேலஞ்சாக எடுத்து சாதிக்க முயற்சி பண்ணலாமான்னு தன்னையே தான் மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கும்போது கஸ்டமராக வந்த ஒரு பாட்டி அவங்க வாங்கின பொருளுக்கெல்லாம் ரொம்ப கம்மியான காசை கொடுக்குறாங்க. இன்னும் நீங்க எனக்கு 1000 வான் தரணும்னு டேகோ சொல்ல சும்மா இந்த மாட்டில் உட்காந்து ஏடிச்சிட்டு இருக்கியேன்னு நான் வந்தா என்ன ஓவரா பேசுற, அதெல்லாம் தர முடியாது, அப்படியே இப்ப நான் வாங்கின எல்லா பொருளுக்குமான பாயிண்ட்ஸை என் அக்கௌண்ட்ல ஏற்றி விடுன்னு சொல்லிட்டு அசால்ட்டா போயிடுறாங்க. அதாவது இந்த பாட்டி நம்ம டேகோவை ஏமாத்திட்டு போறாங்க. இவனுமே இந்த பாட்டி பண்ண கன்ஃபியூஷன்ல ஒன்றும் புரியாம திருன்னு முழிக்கிறான். இவங்கெல்லாம் எப்படி இந்த மால்ட்டை வச்சு உருப்பட போறாங்கிறது நாம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் போல. அப்புறம் நம்ம ஹீரோயின் உடஞ்சி போன தன்னோட மொபைலை ஷாப்பில் கொடுத்து ரிப்பேர் பண்ணி வாங்கிட்டு வராங்க. பட் அதுக்கு நிறைய செலவாகிடுறதுனால அவங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருக்க எல்லா காசுமே போயிடுது. ஸோ போரம் மால்ட்டோட பழைய ஓனரான பாங்ஸோக்கு கால் பண்ணி எனக்கு இப்போ காசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஸோ ப்ளீஸ் பார்ட் டைம் ஜாப் கொடுத்தா நல்லா இருக்கும்னு கேட்க இப்போ மால்ட்டோட ஓனரே நான் கிடையாது, என்கிட்ட இருந்து 5 பொறுக்கி பசங்க அடிச்சு புடுங்கிட்டானுங்க, பத்தாதுக்கு இந்த மால்ட்டை விற்க வேற பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாமா, இதுக்கப்புறம் இந்த மால்ட்டோட தலையெழுத்து என்னங்கிறது எனக்கு தெரியலன்னு சொல்லவும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. என்ன இருந்தாலும் அந்த மார்க்ல 7 வருஷம் வேலை பார்த்துருக்காங்க இல்லையா, ஸோ செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்த சீன்ல நம்ம லீஜூனும் யங்மினும் மால்ட்டுக்கு வரும்போது டேகோ வெளியில லைட்னிங் பார்கெயின் சேல்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். என்ன மச்சான் அதுன்னு 2 பேரும் கேட்கும்போது தான் ஹோரங் சொன்ன மாதிரி இந்த மால்ட்டை நம்மளால யார்கிட்டயும் விற்க முடியாது, பிகாஸ் இதுல 50 மில்லியன் வான் கிட்ட கடனும் பே பண்ணாத டாக்ஸும் பெண்டிங்ல இருக்கு, ஸோ நம்ம அந்த காசெல்லாம் பே பண்ணா மட்டும்தான் நம்மளால இந்த மால்ட்டை விற்க முடியும், நம்ம எதுக்காக இந்த மால்ட்டை விற்கணும், இன்னைக்கு இருக்க நிலைமைப்படி கண்டிப்பா நம்மளால இவ்வளோ பெரிய மால்ட்டுக்கு ஓனராகவே முடியாது, ஸோ நம்ம எப்பயோ கேபாப் ஐடல்ஸாக இருந்ததுக்கு இப்போ நமக்கு நல்ல கிரெடிட் கிடைச்சிருக்கு, இதை நாம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறலாம், அதுக்கு ஃபர்ஸ்ட் நாம ஒரு கேபாப் ஐடல்ஸுங்கிறதையே டோட்டலாக மறக்கணும், நம்மளால என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில சாதிக்க முடியலனா என்ன, இந்த பிசினஸ் இண்டஸ்ட்ரியில சாதிப்போம், நம்மளாலையுமே முடியும்னு சொல்லி பயங்கரமா மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க வர நம்ம ஹோரங் இவன் பேசினதெல்லாம் கேட்டு கடுப்பாகி என்ன சாதிக்க போறியா, எப்படி டேக்வாண்டோ நேஷனல் மீட்ல போய் தோத்துட்டு வந்தியே அந்த மாதிரியான்னு கேட்டு குத்தி காட்டுறான். நம்ம டேகோக்கு டென்ஷன் ஆகிடுது. நானாச்சும் பரவாயில்ல, வாழ்க்கையில சாதிக்கணும்னு ஆசைப்பட்டு முயற்சி பண்ணி தோத்து போனேன், ஆனா நீ அப்படியே அதே இடத்துல தானே உட்கார்ந்துருக்க, அன்னைக்கு நீ மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு நம்ம குரூப் டிஸ்பேண்ட் ஆகியிருக்காது, எனக்கு தெரிஞ்சவரை நம்ம 5 பேருக்கும் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் திரும்ப கிடைக்க வாய்ப்பே இல்லைன்னு டேகோ அடிச்சு சொல்றான். ஆனா நம்ம ஹோரங் இங்க பாருங்க, இப்ப நம்ம எல்லாருமே ஒரு ப்ரொஃபஷன்ஸ்ல இருக்கோம், நமக்குன்னு வேலை இருக்கு, நமக்குன்னு லைஃப் இருக்கு, ஸோ அதை நாம ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணி நம்ம லைஃபை நிம்மதியா வாழாம ஏன் இப்படி தேவையில்லாத ரிஸ்க் எல்லாம் எடுத்துட்டு இருக்கணும்,
நான் சொன்னதுதான். இந்த மார்ட்ல இருக்க எல்லா பிரச்சனையும் நாம சால்வ் பண்றோம், மால்ட்டை நல்ல விலைக்கு விற்கிறோம், கிடைக்கிற காசு ஆளுக்கு கொஞ்சமா ஷேர் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கைய தனித்தனியா பிரிஞ்சு வாழ்றோம், அவ்வளோதான்னு ஹோரங் சொல்ல, இப்படியெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி ஆர்டர் போட நீ ஒன்றும் எங்கள் லீடர் இல்லை, உனக்கு பிடிக்கலனா உடனே கிளம்பி பூசனுக்கு போ, இல்லை வேற எங்கேயாவது போ, எங்களை தடுக்காத, நாங்கள் இந்த பிஸ்னஸை பார்த்துக்குறோம், என் கூட சேர்ந்து இந்த மாட்டு பிஸ்னஸை கண்டினியூ பண்ண ஆசைப்படுறவங்க கை தூக்குங்கன்னு டேஹோ சொல்ல, யங்மின் உடனே தூக்கிடுறான். பிகாஸ் இவன் தான் ஒரு ஃபார்மர் ஆச்சே, மாட்டு பண்ண வச்சிருக்கான், விவசாயம் பார்த்துக்கிறான், ஸோ இவனுக்கு உணவோட வேல்யூ என்னங்கிறது நல்லா தெரியும். அதுவே நம்ம லீஜூன் பார்த்தோம்னா, நான் இன்னும் இந்த மால்ட் பிளாகை கம்ப்ளீட் பண்ணல, ஸோ எனக்கு இந்த மால்ட் வேணும்னு சொல்லி நம்ம டேஹோக்கு சப்போர்ட் பண்ணி கை தூக்கிடுறான். பாவம் நம்ம ஹோரங் தனிமரமாகிடுறான். ஈவன் நம்மளால இந்த மால்ட்டை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியுங்கிற நம்பிக்கையுமே அவனுக்கு இல்லை. அப்போ அவன் வெளியில வச்சுட்டு வந்த ஸ்வீட் பொட்டேட்டோஸ் எல்லாம் உள்ள எடுத்துட்டு வர நம்ம சங்கோ, அண்ணா நீங்க பயப்படுற மாதிரி மார்ட்ல வேலை பார்க்கறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை, நான் பாலியில இருந்தப்ப ஒரு கொரியன் சூப்பர் மார்க்கெட்ல தான் வேலை பார்த்தேன், நிஜமாவே ரொம்ப ஜாலியா ஃபன்னா இருக்கும்னு சொல்ல, நீ எதுக்காகடா பாலிக்கு போயிருந்தேன்னு லீஜூன் கேட்க, பிகாஸ் அங்கதான் ஸ்னோ இருக்காதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லவும் பசங்களாம் ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்க. பிகாஸ் இவங்க பேண்டை சேர்ந்த ஒருத்தன் ஸ்னோஃபால்ல மாட்டி ஆக்சிடென்ட் ஆகி தானே இறந்து போயிருப்பான். ஸோ நம்ம சங்கு அந்த ஆக்சிடென்ட்னால எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்கிறத உணர்ற இவங்க 5 பேருமே அவனுக்காக ரொம்ப ஃபீல் பண்றாங்க. தென் யங்மின் பேச்சை மாத்திரத்துக்காக ஹோரங் எடுத்துட்டு வந்த ஸ்வீட் பொட்டேட்டோஸ் எல்லாம் வேக வச்சு தரான். சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்டா இருக்கு. அது பேரே ஹனி ஸ்வீட் பொட்டேட்டோஸ். ஸோ தேன் மாதிரி இனிக்கவும் பசங்கெல்லாம் டேஸ்ட்ல மெய் மறந்து போயிடுறாங்க. அப்ப நம்ம லீஜூன், என்ன இருந்தாலும் நம்ம 5 பேரும் தான் இந்த மால்ட்டோட ஓனர், ஸோ என்ன முடிவெடுக்கிறதா இருந்தாலும் நமக்குள்ள ஒத்துமை வேணும், நாம ஏன் லாஸ்டா க்ளோசிங் சேல்ஸ்னு ஒன்று ட்ரை பண்ணி பார்க்க கூடாது, இந்த க்ளோசிங் சேல்ஸை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா நம்மளால நடத்த முடிஞ்சிச்சுன்னா, கஸ்டமர்ஸை ஹேண்டில் பண்ண முடிஞ்சிச்சுன்னா, டேஹோ ஆசைப்படுற மாதிரி இந்த மாட்டு பிசினஸை நாம கண்டினியூ பண்ணலாம். நம்மளால முடியல, இது நமக்கு சரிப்பட்டு வராதுங்கிற மாதிரி தோணுச்சுன்னா, ஹோரங் சொன்ன மாதிரி இந்த மாட்டை நல்ல விலைக்கு வித்துட்டு கிடைக்கிற காசை எல்லாருமே ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்ல, பசங்களுமே ஓகே இந்த ஐடியா நல்லா தான் இருக்கு, நாம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்றானுங்க. பட் அந்த ஸ்வீட் பொட்டேட்டோவோட டேஸ்ட்ல பயங்கரமா மதிமயங்கி கிடக்கிற நம்ம டேஹோ, நாளைக்கு நம்ம சேல்ஸ்ல முக்கியமான ஹீரோவே இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ தான், இதை வச்சுதான் நாளைக்கு சேல்ஸுக்காக வரப்போற கஸ்டமர்ஸ் எல்லாரையும் நம்ம கவர்ந்தாகணும்னு சொல்ல, உடனே ஹோரங் மிஸ்டர் பார்க்க மீட் பண்ணி ஸ்வீட் பொட்டேட்டோஸ் வாங்கலான்னு போறான். பட் மிஸ்டர் பார்க் தான் நீதி நேர்மை நியாயம்னு இருப்பார்ல, ஸோ நான் ஏற்கனவே ஜின்சன் மால்ட் ஓனர் கூட கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்டேன், அதனால அவர் கூட பிசினஸ் டீல்ல இருக்கும்போது என்னால உங்களுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோஸ்லாம் சப்ளை பண்ண முடியாது, பிகாஸ் ஜின்சன் மால்ட்டோட எதிரி அதாவது ஆப்போனன்ட்டே உங்க போரம் மால்ட் தான். அப்படி இருக்கும்போது நான் உங்க மால்ட்டுக்கு என் ஸ்வீட் பொட்டேட்டோஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணா நான் என் தொழிலுக்கு பண்ற துரோகமாயிரும்னு சொல்ல, ஹோரங்குமே மிஸ்டர் பார்க் எதை பத்தி சொல்றாருங்கிறது நல்லா புரியுது. ஆனா இப்ப அவங்க கஷ்டத்துல இருக்கிறதுனால 5 வருஷத்துக்கு முன்ன, அதாவது நம்ம பசங்க ஐடலா இருந்து அதுக்கப்புறம் எப்படி இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள வந்தாங்கிற எல்லாத்தையுமே தெளிவா சொல்லி, நாளைக்கு நடக்க போற க்ளோசிங் சேல்ஸ்ல தான் எங்க எல்லாரோட எதிர்காலமுமே அடங்கி இருக்கு, ஸோ ப்ளீஸ் சார் கொஞ்சம் கருணை காட்டுங்கன்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கவும், பாவப்பட்டு கொஞ்சம் மனசு இறங்கி வர மிஸ்டர் பார்க், நான் என்னோட வியாபாரத்துக்காக அறுவடை பண்ணிட்டு இருக்க ஸ்வீட் பொட்டேட்டோஸை உங்களுக்கு சேல்ஸ் பண்ண முடியாது, அதுக்கு பதிலாக இப்படியே 20 கிலோமீட்டர் போனீங்கன்னா நான் என் சாம்பிள்ஸ் எல்லாம் செக் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ ஃபார்ம் வச்சுருப்பேன், பட் அங்கே விளையிற கிழங்கெல்லாம் பார்க்க ஒன்றும் அவ்வளோ அழகாக இருக்காது, வேறு வேறு ஷேப்பில் இருக்கும், வெயிட்டுமே நமக்கு நிற்காது, ஸோ அதை நான் விற்கிறதில்ல, அப்படி உனக்கு ஆட்சேபனை இல்லைனா நேராக அந்த கார்டனுக்கு போய் உனக்கு தேவைப்படுற எல்லா ஸ்வீட் பொட்டேட்டோஸையுமே ஃப்ரீயாக எடுத்துக்கோன்னு மிஸ்டர் பார்க் சொல்ல, அப்பா கிடைச்ச வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு நம்ம ஹோரங் நைட்டோட நைட்டாக தூங்காமல் எல்லா பொட்டேட்டோஸையுமே அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறான். கட் பண்ண அடுத்த நாள் நம்ம பசங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து க்ளோசிங் சேல்காக போரம் மால்ட்டை ரெடி பண்றானுங்க. அப்ப லீஜூன் எல்லாருக்குமே யூனிஃபார்ம் எடுத்துட்டு வந்து தரவும், ஏன்டா இந்த தேவையில்லாத வேலைன்னு டேஹோ கேட்க, மச்சான் இந்த சேல்ஸ் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் எல்லாம் பொறுத்தவரை நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு அதாவது உடைகளுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கணும், நீ வேணும்னா பாரு இன்னைக்கு இந்த யூனிஃபார்மால நமக்கு நிறையவே ப்ராஃபிட் கிடைக்க போகுதுன்னு சொல்லி பயங்கரமா மோட்டிவேட் பண்ணவும், இந்த பசங்களுமே நம்பி அவங்களுக்கு பிடிச்ச கலரை செலக்ட் பண்றானுங்க. அதுவே இங்க நம்ம ஹீரோயின் தனக்கு எப்படியாவது வேலை கிடைச்சிடணுங்கிறதுக்காக ஒரு புக் ஷாப்புக்கு வந்து இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணணும், இன்டர்வியூல என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, எப்படி ரிப்ளை பண்ணணும், எப்படி நடக்கணும், எப்படி உட்காரணுங்கிற பிஹேவியர்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு டிப்ஸ் புக் வாங்குறதுக்காக போறாங்க. ஆனா அதோட ரேட்டு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கவும் நாமளே காசு இல்லாம கஷ்டப்படுறோம், எப்படி இந்த புக்கை வாங்க முடியும்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கச்ச, அந்த வழியா பொதுமக்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்க நம்ம ஹோரங் ஹீரோயினை எதிர்ச்சியா பார்த்து, அன்னைக்கு நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, இன்னைக்குமே உங்க உதவி எங்களுக்கு தேவைப்படுது, ஸோ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எங்க மாட்டுக்கு நீங்க பார்ட் டைம் ஒர்க்கரா வர முடியுமான்னு கேட்க, நம்ம ஹீரோயின் தான் பங்ஸோட பேச்சை நம்பி இவங்க 5 பேருமே ரொம்ப கெட்ட பசங்க நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ கோவத்துல ஹீரோவை கண்ணா பின்னான்னு திட்டிட்டு போகவும், நீங்க எங்க மாட்டுக்கு பார்ட் டைம் ஒர்க்கரா வரலைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் க்ளோசிங் சேலுக்காவது வாங்கன்னு சொல்லி ஹோரங் நோட்டீஸ் கொடுக்குறான்.
அதுல அடித்து நொறுக்கப்பட்ட அதிரடி டிஸ்கவுண்ட்னு போட்டிருக்கவும் ஹீரோயின் செம ஷாக் ஆகிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹோரங் மால்ட்டுக்கு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கான். பட் இன்னுமே அவனுக்கு நம்மளால இந்த மால்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியுங்கிற கான்ஃபிடென்ட் இல்ல. ஸோ பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கதை நோட் பண்ற நம்ம சங்கோ, அண்ணா நீங்க எதை நினைச்சும் வருத்தப்படாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, பிகாஸ் உங்க கூட நாங்க இருக்கோம், கண்டிப்பா நம்மளால முடியும்னு மோட்டிவேட் பண்றான். நெக்ஸ்ட் நம்ம 5 பசங்களும் போரம் மால்ட்டோட க்ளோசிங் சேலுக்காக ஆளுக்கு ஒரு வேலை பார்க்குறானுங்க. யோங்மின் இந்த மீட்டு கறி அப்புறம் இந்த டைரி ப்ராடக்ட்ஸ் இருக்கும்ல அந்த டிபார்ட்மெண்ட்ஸை பார்த்துக்கிறான். ஹோரங்கும் டீஹோவும் சேர்ந்து ஸ்வீட் பொட்டேட்டோஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணுறானுங்க. லீஜூன் ஒரு டிவியை ரெடி பண்ணி சேல்ஸுக்கான டைமரை ஃபிக்ஸ் பண்ணுறான். அதுவே நம்ம சங்கோ என்ட்ரன்ஸில் ரெட் கார்பெட்டை விரிச்சு வைக்கிறான். அப்புறம் இங்க ஜின்சுங் மார்ட்ல ஒரு காக்கா கூட இல்ல. கடுப்பாகிடுற அந்த ஓனர் எங்கடா கஸ்டமர்ஸ் எல்லாம்னு கேட்க, பாஸ் உங்களுக்கு விஷயம் தெரியாதா, பக்கத்துல இருக்கிற போரா மார்ட்ல க்ளோசிங் சேல் போட்டிருக்காங்க, ஸோ கஸ்டமர்ஸ் எல்லாரும் அங்க போயிட்டாங்க, நானுமே எப்படா போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் டென்ஷன் ஆகிடுற அந்த ஓனர் இப்ப நான் என்ன பண்றேங்கிறத மட்டும் பாருன்னு கோவமா கிளம்புறாரு. கட் பண்ணா நம்ம போரம் மார்ட்ல க்ளோசிங் சேல் ஸ்டார்ட் ஆகுது. பசங்க கடையை ஓபன் பண்ணி அந்த யூனிஃபார்மோட வந்து வெளியில நிக்கவும் அங்க இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வாயை பொளந்துடுறாங்க. சீரியஸ்லி 5 பேரும் பார்க்க அவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்கானுங்க. பத்தாததுக்கு இவனுங்கெல்லாம் ரொம்ப கியூட்டா எல்லாரையும் உள்ள வர சொல்லி வெல்கம் பண்ணவும் கஸ்டமர்ஸ் எல்லாம் அடிச்சு பிடிச்சிக்கிட்டு மால்ட்டுக்குள்ள போறாங்க. ஆனா நம்ம ஹோரங்க்கு அவனுக்கு கொடுத்துருக்க கலர் சுத்தமா பிடிக்கல. என்ன மச்சான் இது பிங்க் கலர், இது வரைக்கும் நான் என் வாழ்க்கையில பிங்க் கலர் ட்ரெஸ்ஸே போட்டதில்லடா, எனக்கு இது சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்ல, நான் மட்டும் கொஞ்சம் ஏமாந்துருந்தா இந்த பிங்க் கலரை என் தலையில கட்டியிருப்பானுங்க, நல்ல வேலை நான் உஷாரா இருந்தேன், இப்ப நீ மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி டேகோ அவனை செம்மையா கலாய்க்கிறான். நம்ம சங்கோ இந்த சேல்ஸை பத்தின நோட்டீஸ் கொடுக்கறதுக்காக இதுக்கு முன்னால ட்ரெயினிஸா இருந்தாங்கல்ல அந்த ஏஜென்சிக்கு போறான். அங்க இப்ப ட்ரெயினிஸா இருந்துட்டு இருக்க 3 பசங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது ஒருத்தன் கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து செமையா அடிபட்டுருது. வழியில துடிச்சிட்டு இருக்கதை பார்த்து மனசு கேட்காத நம்ம சங்கோ தனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணிவிட்டு, நீ போட்ட அந்த மூ கொஞ்சம் தப்பா இருந்துச்சு தம்பி, அதனாலதான் காலில் அடிபட்டுருச்சுன்னு சொல்ல, அடிபட்டிருக்க அந்த பையனுமே ஓ அப்படிங்களானா எனக்கு புரியுதுன்னு சொல்றான். பட் அவன் கூட டான்ஸ் ஆடின இன்னொரு பையன் டென்ஷன் ஆகி, ஃபியூச்சர்ல ரொம்ப பெரிய கேபாப் ஐடலாக போற எங்களுக்கு அட்வைஸ் பண்ண உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டு அவமானப்படுத்தவும், டேய் டோமரு, ஃபர்ஸ்ட் நீயே இந்த டான்ஸை ரொம்ப தப்பாதான் ஆடுன, ஆக்சுவலா அந்த மூ இப்படி வரக்கூடாது இப்படிதான் வரணும்னு சொல்லி நம்ம சங்கோ டான்ஸ் ஆடி காட்டவும், அவ்வளோதான் அந்த 5 பசங்களுமே நம்ம ஆளோட திறமையை பார்த்து வியந்து போய் நிக்கிறானுங்க. இந்த மாதிரி மார்ட்டில் க்ளோசிங் சேல் நடந்துட்டு இருக்குங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டு வர நம்ம ஹீரோயின் இதுக்கு முன்னால வாங்கின எல்லா பொருளையும் திரும்ப கொடுத்து ரீஃபண்ட் பண்ண சொல்லி அந்த காசை வச்சு எல்லா பொருளையும் பாதி காசுக்கு வாங்கலான்னு பிளான் பண்றாங்க. ஆனா நம்ம டேஹோ கடுப்பாகி கண்ணா பின்னான்னு திட்டிடுறான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, கஸ்டமர்ஸ் வாங்கிட்டு போன பொருளை எந்த ஒரு சேதாரமும் இல்லாம திரும்ப கொடுத்தா அதுக்கு நீ ரீஃபண்ட் பண்ணணுங்கிற ரூல்ஸ் இருக்கு, ஸோ ஒழுங்கா ரூல்ஸை ஃபாலோ பண்ணி எனக்கு நீ திரும்ப காசை கொடுன்னு கேட்க, ஆட என்னம்மா உன் கூட ரோதனையா போச்சுன்னு சொல்லி டேஹோ புலம்புறான். பின்னால பார்த்தா அவ்வளோ பேரு லைன்ல பில் போடுறதுக்காக நிக்கிறாங்க. சரி வேற வழி இல்லாம ஓகே இந்தா புடிச்சுக்கோன்னு ரீஃபண்ட் காசை கொடுக்கவும் திரும்ப அதே பொருளுக்கு டிஸ்கவுண்ட் பார்த்து நம்ம ஹீரோயின் பில்ல போட சொல்றாங்க. டேஹோக்கா செம்ம காண்டாகுது. அப்போ ஃப்ரீ கிஃப்ட்ஸ்னு சொல்லி நம்ம ஹோரங் ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஆரஞ்சு எல்லாம் தரவும் அவங்க பயங்கரமா மெல்ட் ஆகிடுறாங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணப்போ நம்ம ஹீரோயின் எங்க அம்மா நினைவு நாளுக்கு நான் பொருட்கள் வாங்க வந்திருக்கேன், அவங்களுக்கு ஆரஞ்சஸ்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ கண்டிப்பா இந்த பசங்களாம் பங்சோ சொன்ன மாதிரி கெட்டவங்க இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயின் தன்னோட லக்கேஜை தூக்க முடியாம தூக்கிட்டு போறத பார்த்து பின்னால ஓடுற நம்ம ஹீரோ, நான் வேணும்னா வீடு வர வந்து டெலிவரி பண்ணவான்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் போய் பிஸ்னஸை பாருங்க, ஏன் இந்த மாட்டை நீங்க விற்க போறீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதுக்கான காரணம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாமான்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கும்போது பயங்கரமா வயிறெறிஞ்சு போய் வர ஜிங்சங் மால்ட்டோட ஓனர் நம்ம ஹோரங்க பார்த்துட்டு, டேய் அன்னைக்கு நான் தண்ணி டெலிவரி பண்ணதுக்கு காசு தரலன்னு சொல்லி நீங்க வேலைக்கு சேர்ந்துட்டியா, சரி உன் ஓனர் யாருன்னு கேட்க பின்னால இருக்க 3 பசங்களும் கை தூக்குறாங்க. எது 3 பேரா? 3 பேர் இல்ல 5 பேர். ஒருத்தர் நோட்டீஸ் கொடுக்கறதுக்காக வெளியில போயிருக்காரு, அப்புறம் உன் முன்னால் நிக்கிறாருல அவருமே இந்த மாட்டோட ஓனர் தான்னு ஹீரோயின் சொல்லவும் ஜின்சங் மால்ட் ஓனரால நம்பவே முடியல. அதுக்குள்ள எப்படா உன்னால இவ்வளோ பெரிய மாட்டுக்கு ஓனராக முடிஞ்சிச்சுன்னு கேட்டு ஆச்சரியப்படுறாரு. ஆல்ரெடி நம்ம போரம் மால்ட்டுக்கும் ஜின்சன் மால்ட்டுக்கும் பயங்கரமான காம்படிஷன் போட்டி இருக்கிறதுனால நம்ம ஹீரோயின் அவரை வெளியில போக சொல்றாங்க. என் வியாபாரத்தை கேட்ட உங்க எல்லாரையும் நான் நிம்மதியா இருக்க விட்டுருவேன்னு நினைக்கிறீங்களா? ஏண்டா பொடி பசங்களா, உங்ககிட்ட எல்லாம் ஹெல்த் பர்மிட் இருக்கான்னு கேட்க 4 பசங்களுமே எடுத்து காட்டுறானுங்க. அவ்வளோதான் இந்த மனுஷன் முகத்துல ஈ ஆடல. என்ன ஜிங்சங் மார்ட் ஓனரே பேரஞ்ச மாதிரி இருக்கீங்க, எங்க ஒரு பாஸ் கிட்ட இல்ல 4 பாஸ் கிட்டயுமே ஒர்க் பர்மிட் ஹெல்த் பர்மிட் இருக்கு, இதுக்கப்புறம் உங்களால எதுவுமே பண்ண முடியாது. இப்போ ஒழுங்கா இங்க இருந்து நீங்க கிளம்புறீங்களா, இல்ல எங்க மாட்டுக்கு வெளியில காரை நிறுத்தி உள்ள வந்து பிரச்சனை பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு இடையூறு தரீங்கன்னு நான் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணவான்னு ஹீரோயின் கேட்கவும்,
அந்த மனுஷன் பயந்து போய் தெரிச்சு ஓடி போயிடுறாரு. சரி, நான் ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க்கர், ஸோ என்கிட்ட ஹெல்த் பெர்மிட் இருக்கு, நீங்களாம் எப்படா வாங்குனீங்கன்னு ஹோரங் கேட்க, நான் இந்த மால்ட்டுக்கு ஓனர் ஆகிட்டோன்னு தெரிஞ்சதுமே அப்ளை பண்ணிட்டேன்டான்னு டேஹோ சொல்றான். நான் எங்க அம்மாவோட பட்ஜெட் ஷாப்ல கறிக்கடையில வேலை பார்க்கறதுனால எனக்கு தேவைப்பட்டுச்சு, நானுமே எடுத்துட்டேன்னு யங்மின் சொல்றான். நான் ஒரு செலிபிரிட்டி ஆகணுங்கிற பேராசையில என் கையில இந்த கொஞ்ச நெஞ்ச காசை வச்சு தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன். பட் அதுல எனக்கு ப்ராஃபிட்டே இல்லை, ஃபுல்லா நஷ்டமாகிடுச்சு. அதே நேரம் நான் என்னோட வாழ்க்கையை வாழ எனக்கு காசு தேவைப்பட்டது. ஸோ நான் பக்கத்தில் இருக்கிற கெஃபேல பார்ட் டைமாக வேலை பார்த்தேன். அப்போதான் இந்த ஹெல்த் பெர்மிட்டையுமே எடுத்தேன்னு லீஜுன்னு சொல்ல, பசங்க 3 பேருக்கும் இவனை நினச்சி சிரிக்கிறதா இல்லை பாவப்படுறதானே தெரியல, ஒரு மாதிரி பார்க்குறானுங்க. அப்புறம் வெளியில நோட்டீஸ் கொடுத்துட்டு திரும்ப மால்ட்டுக்குள்ள வர நம்ம சங்கோ நடந்த எல்லா விஷயங்களையும் ஹோரங் கிட்ட சொல்றான். அதாவது நான் ஏஜென்சிக்கு போயிருந்தேன், அங்க 3 பசங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது நாம 6 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஃபேமிலியா ட்ரைனிங் எடுத்த பீரியட்லாம் எனக்கு ஞாபகம் வந்ததுன்னு சொல்லி ஃபீல் பண்ணவும், ஏன் தம்பி இப்ப அந்த மொமெண்ட்லாம் நினைச்சு பார்த்தா உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கான்னு ஹோரங் கேட்க, கஷ்டம்னு சொல்ல முடியாது. ஆரம்பத்தில் நான் உங்க எல்லாரையும் பார்த்து பயந்து ஹேயின் அண்ணா கூட மட்டும்தான் பேசுவேன். ஹேயின்னா கார் ஆக்சிடென்ட்ல ஒரு பையன் இறந்து போனால அவன் தான். ஸோ நம்ம ட்ரைனிங் பீரியடோட ஸ்டார்டிங்கில் ஹேயின் அண்ணா மட்டும்தான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தார். அதுக்கப்புறம் தான் நீங்கள் எல்லாருமே க்ளோஸ் ஆனீங்க. பட் ஹேயின் அண்ணாவோட பிரிவை என்னால் தாங்கிக்க முடியல. அதனால தான் உங்கள் யார்கிட்டையும் சொல்லாமல் நான் பாலிக்கு கிளம்பி போயிட்டேன். பட் திரும்ப நாம் எல்லாரும் இந்த சிச்சுவேஷனில் மீட் பண்ணுறோன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி உங்கள் எல்லார் கூடயும் நான் ஒன்றா சேர்ந்துருக்க ஆசைப்படுறேன்னா ப்ளீஸ் இந்த மாட்டை நம்ம வித்துற வேணாமேன்னு ரொம்ப பாவமாக சொல்லிட்டு உள்ளே போயிடுறான். தென் நம்ம ஹோரங் அந்த மாட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது 4 பசங்களுமே ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டோட ரொம்ப ரசிச்சு வேலை பார்க்குறானுங்க. ஈவன் நம்ம ஹீரோயினுமே ஹோரங் தனக்கு கொடுத்த சான்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஷாப்பில் பார்ட் டைம் ஒர்க்கராக ஜாயின் பண்ணுறாங்க. என்னோட டீம்மேட்ஸ் எல்லாம் நம்ம ஃபியூச்சரில் ரொம்ப பெரிய கேபாப் ஐடல்ஸாக ஆகியிருக்க வேண்டியது, இப்போ கெட்ட நேரம் இந்த மார்ட்டில் வேலை பார்க்குறோன்னு ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த மார்ட்டை விற்கணும்னு முடிவு பண்ணேன். பட் அவங்களே இந்த பாஸ்ட் மூமெண்ட் எல்லாம் மறந்துட்டு இப்போ இந்த வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி ஏற்றுக்கிட்டு வாழ்கிறாங்கன்னா அப்போ நானுமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி பேக் ரூம், அதாவது ஸ்டோர் ரூமுக்கு வர நம்ம ஹோரங் 5 வருஷத்துக்கு முன்னே ஹேயின் கூட சேர்ந்து இவங்க 6 பேரும் டெபியூ பண்ணாங்கல்ல, அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்த்து ஒருவேளை ஹேயின் இப்போ எங்கள் கூட இருந்திருந்தா கண்டிப்பாக இந்த மாட்டை நடத்தணும்னு தான் சொல்லியிருப்பான். பிகாஸ் அவனுக்குமே மற்ற 4 பசங்க மாதிரி நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் ஆசை. என்னதான் இதுக்கப்புறம் எங்களால் ஹேயினோட வாய்ஸை கேட்க முடியலைனாலும் அவன் நினைவுகள் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ முடியும்னு ஹோரங் ஃபீல் பண்ணுறான். கட் பண்ணா அன்னைக்கான க்ளோசிங் சேல்ஸுமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருது. பசங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கணக்கு வழக்கு பார்த்துட்டு இருக்கச்ச நம்ம ஹோரங்கோட கான்ட்ராக்டர் கால் பண்ணி, என்னப்பா நீ இந்த பூசன் ப்ராஜெக்டை பற்றி யோசிச்சிட்டியா, முடிவு எடுத்துட்டியான்னு கேட்கவும், நம்ம ஹீரோயினும் மற்ற 4 பசங்களும் ரொம்ப கியூரியஸாக அவன் என்ன பதில் சொல்ல போகிறாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆர்வத்தோட ஆவலாக காத்துட்டு இருக்காங்க. இல்லை சார் நான் வரலை, இப்போ ரீசெண்டாக தான் நான் ஒரு பெரிய மால்ட்டுக்கு ஓனரானேன். ஸோ நாளையிலேருந்து என் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட சேர்ந்து இந்த மால்ட்டை ரன் பண்ண போகிறேன்னு சொல்ல எல்லாரோட முகத்துலையும் அப்படி ஒரு சந்தோஷம். பிகாஸ் நம்ம ஹோரங் தான் தன்னோட முடிவை மாற்றிக்கிட்டான் இல்லையா. ஸோ இதுக்கப்புறம் இவங்க 5 பேரும் ஹீரோயின் கூட சேர்ந்து இந்த மால்ட்டை ரன் பண்ண போகிறோன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவ்வளோதான், இதோட இந்த எபிசோடுமே ரொம்ப ஹாப்பியாக முடியுது.